Hello everyone. So ரெக்கார்டிங்னாலே நம்மளுக்கு வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லை லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கணும். ஃபார் யூடியூப் வீடியோஸாக இருக்கணும், இல்லை ஃபார் எனி இன்டர்வியூஸ் எனிதிங் வாய்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வந்து சர்ச் பண்ணுவோம். அப்படி நான் சர்ச் பண்ணி வாங்கினது தான் இந்த போயா BY-M1 ஆம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் வித் 20 feet ஆடியோ கேபிள், பிளாக் கலர் 20 feet ஆடியோ கேபிள் இருக்குது. ஸோ இதை நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இது ரியலி இட் இஸ் ஒர்க்கா, இது யூஸ்ஃபுல்லாக அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இட் இஸ் போயா BY-M1 அப்படின்னு போட்டிருக்கு. நான் இதை வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ இது ரியலி வந்து ஒரு பிகினர்ஸ், ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுற பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை எனிபடி ஹூ இஸ் ஷூட்டிங் அவுட்டோர்ஸில், இல்லை எதோ இன்டர்வியூஸ் எடுக்கிறவங்க, இல்லை எனிபடி நியூ டு த ஃபீல்ட், இந்த பிகினர்ஸ்க்கு இது ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐஃபோனோட ஒரிஜினல் ஹெட்செட், வயர்டு ஹெட்செட் அதில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த சவுண்ட் தான் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து பேசுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குது, இதோட சவுண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே போட்டிருப்பாங்க லேவ்லியர் மைக்ரோஃபோன், மைக்ரோ கிரேட். ஓகே, என்னென்ன இருக்குது உள்ள பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க. கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், DSLR, கேம்கார்டர்ஸ், ஆடியோ ரெக்கார்டர்ஸ், PC எக்ஸெட்ரா. ஆம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன், ஹை குவாலிட்டி கண்டென்சர் இஸ் ஐடியல் ஃபார் வீடியோ யூஸ், லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ் இன்க்ளூடிங் லேபிள் கிளிப், LR44 பேட்டரி, ஃபோம், விண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் இருந்தது வச்சு. ஸோ இது வாரண்டி கார்டு வச்சிடலாம். ஓகே, ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, போயா ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ஓகே, சிம்பிள் தான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see what is inside. ஒரு நைஸ் பவுச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3.5 mm ஜாக். ஸோ இது வந்து 20 feet கேபிள். ஓ மை காட். ஓகே, நைஸ். இது தின்னாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நைஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். .5 mm jack. சாரி, இது இஸ் நாட் 3.5 mm jack. இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபார் டு கனெக்ட் வித் அதர் பிகர் டிவைசஸ். ஸோ இங்கே இருக்குது 3.5 mm jack. பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி என்னென்ன. நத்திங் இஸ் இட் பிக் ஈஸி தான். இந்த கிளிப் அட்டாச் பண்ணுவாங்க. இந்த கிளிப்பை வந்து இதில் வந்து வி கேன் ரிமூவ், பட் அட்டாச் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அட்டாச் பண்ணிடுங்க, இதை போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட்லேயோ டிஷர்ட்லேயோ யூ கேன் கிளிப் இட். ஸோ இது வந்து 20 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா பெரிய கேபிளில் தான் இருக்குது. இது 3.5 mm ஆக்ஸ் கேபிள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் ஐஃபோன், எனக்கு தெரிஞ்ச ஐஃபோனில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐஃபோனில் கனெக்ட் பண்ணோன்னா யூ நீட், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது எல்லா ஐஃபோன்லேயுமே வந்து லைட்னிங் கேபிள் தான். ஸோ யூ நீட் ஒன் மோர் எக்ஸ்டென்ஷன் லைட்னிங் கேபிள் கனெக்டர். அதை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லைட்னிங் கனெக்டர்
உங்களுக்கு தேவைப்படும் இஃப் யூ ஹேவ் ஐஃபோன். ஸோ இது வந்து ஒரு ஐ திங்க் இது ஒரு 700 rupees. பட் இந்த போயா இந்த மைக் வந்து ஐ பாட் இட் ஃபார் 700 rupees இன் அமேசான். ஸோ உங்களுக்கு இதுவும் தேவைப்படும் இஃப் யூ ஆர் கனெக்டிங் டு அன் ஐஃபோன். ஸோ பேட்ரி இங்கே போட்டுக்கலாம். பேட்ரி இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்ரி இங்கே போடலாம். இங்கே தான் பேட்ரி. ஓகே, நான் இன்னும் கனெக்ட் பண்ணல ஐஃபோனோட டு டெஸ்ட் த சவுண்ட் குவாலிட்டி. கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் இப்போது இந்த போயா மைக் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் பேட்ரி போடணும் பாருங்கள். இங்கே தான் பேட்ரி. நைஸ், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது 20 மீட்டர் ஒயர். ஸோ நீங்கள் இப்போ கேட்குறது வந்து நான் இந்த மைக் அட்டாச் பண்ணி பேசிகிட்ருக்கேன், அந்த குவாலிட்டி தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நைஸ், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறப்போ யூ ஹேவ் டு கீப் இயர் இந்த மாதிரி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுல இங்கே வந்து நீங்கள் வைக்கணும். இது நீங்கள் கேமரா, பிசி இந்த மாதிரி மற்ற டிவைசஸில் எதில் கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த சுவிட்சை மேலே வைக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த போயா BY-M1 மைக் ரியலி யூஸ்ஃபுல்லாக இல்லை ஃபோனோட ஹெட்செட்டை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். பட் ஒன் திங், இது வந்து 20 மீட்டர்ஸ் லாங்னால நீங்கள் மாட்டிட்டு தூரமாக நின்று கூட நீங்கள் பேசலாம். அது ஒரு உங்கள் கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் தூரமாக நின்று ஷூட் பண்ணலாம். அது நீங்கள் வயர்டு ஹெட்செட் ஃபோனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ இதில் ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது இந்த ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் யூ a ரிவ்யூ. ஸோ இந்த போயா ஆம்னி டைரக்ஷனல் மைக் ரியலி யூஸ்ஃபுல் தாங்க, நல்லாயிருக்கு. நான் சவுண்ட் கிளாரிட்டி செக் பண்ணேன். நம்ம ஹெட்ஃபோன்ஸில் பேசும்போது ஸ்லைட்டாக ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் இதே இந்த போயாவில் பேசிட்டு கேட்கும் போது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது வாய்ஸில். அதுவும் இல்லாமல் ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் எங்கிட்டு ஹெட்டை திருப்பினாலும் இட் வில் கேப்சர் த வாய்ஸ். பட் நீங்கள் இந்த ஃபோனோட ஹெட்செட்ஸில் பேசும்போது நீங்கள் திரும்பினீங்கனாங்களோ உங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுனாலோ இந்த வாய்ஸ் வந்து உள்ளே போகும். அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இதில் இருக்காது. தட் இஸ் வாட் இட் இஸ் கால் ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த சைடு போனாலும் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த சவுண்டு வந்து கேப்சர் பண்ணும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில். ஸோ இது வந்து டைரக்ஷனல் மைக்ரோஃபோனில் அது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஃபோனில் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து டைரக்ஷனல் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இது ரியலி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சவுண்ட் நல்லாயிருக்கு. 700 rupeesக்கு ஒருத்து. உங்களுக்கு லென்த்தியர் வயர் இருக்குது. ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து ஷூட் பண்ணலாம். வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கு, ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. ஸோ கோ ஃபார் இட். ஹோப் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.